தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும். இன்னும் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள். இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்தீங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்குள்ள இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிரும். தினந்தோறும் நமக்கு மழை வராம கிடையாதுங்க. ஒரு சில மாவட்டத்துல தினந்தோறும் மழை வந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், அதைத் தொடர்ந்து தருமபுரி போன்ற இடங்கள்லாம் அவ்வப்போது நமக்கு மழை பொழிவு வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா பகுதியாக மழை பெய்கிறது. இந்த பகுதியான மழை தான் இப்ப நமக்கு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த பகுதியான மழை எல்லாமே இப்ப தமிழ்நாட்டுல முடிவுக்கு வந்து மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். அதுல சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். தயவு செய்து கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உறுதியாக கனமழை வந்து பதிவாகும். ஓரிரு மாவட்டங்களில் மிக கனமழையும் வெளுத்து வாங்கிறோம். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்க வாய்ப்பு. கிட்டத்தட்ட 15 முதல் 22 மாவட்டங்கள் வரைக்கும் தீவிரமான மழை பொழிவும், மீதமுள்ள ஒரு 10 முதல் 12 மாவட்டங்களில் மிதமான மழையுமாக கண்டிப்பாக பதிவாகும். சரிங்க, எங்க தாங்க இந்த மிக கனமழையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நம்ம சொல்றோம். குறிப்பா வட தமிழக உள் மாவட்டத்தில் தான் மிக கனமழை பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. வரும் நாட்கள்ல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை வரும். வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. உறுதியாக கனமழை மாலை, இரவு மற்றும் நள்ளிரவிலுமே கூட வெளுத்து வாங்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. இனி வரும் நாட்கள்ல நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறதா இருந்தா மறக்காம கையில கொடை எடுத்துட்டு போங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு மாலை, இரவு மற்றும் நள்ளிரவுல உண்டு. அதே மாதிரி பகல் நேரங்கள்ல வெளியே போகலாம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலுடைய தாக்கம் இனிமேல் நமக்கு கொஞ்சம் குறைய போகுது. உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக குறைந்து மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. அதனால மறக்காம கையில கொடை எடுத்துக்கோங்க. நிறைய இடங்களிலும் கனமழை புரட்டி போடும். காற்றும் இருக்க போகுது, இடி மின்னலும் கடுமையாக இருக்க போகுது. சில பகுதிகளில் மின் தடை கூட ஏற்படலாம். அந்த அளவிற்கு சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் உறுதியாக வீசக்கூடும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை எங்கெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக கொளுத்தியதோ எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சில இடத்துல அப்படிங்கிறது கிடையாது. மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை, எந்த இடமும் விடாம எல்லா பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்தவரை இந்த 4 மாவட்டங்கள்ல உறுதியாக காத்திருக்கு. அதே சமயத்தில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் இனி வரும் நாட்கள்ல உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிலுடைய தாக்கம் கூட இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல குறைய போகுது. ஏன்னா இப்போ அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல இருக்கும். வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே இந்த 4-5 நாட்களாக நிறைய மாவட்டத்துல வெப்பம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் அனல் காற்று வீச ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ஒரு நல்ல செய்தியாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும். அதிலும் உள் மாவட்டத்தில் மிக அதிகமாக இருக்கும். கொளுத்தும் வெயிலுக்கு அடித்து நொறுக்க போகும் தீவிர கனமழைங்க, அதுதான் நம்ம சொல்ல போறோம். இன்னும் அந்த வட தமிழக கடலோர மாவட்டத்துல, டெல்டா மாவட்டத்துல, தென் மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் இன்னும் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதோ கண்டிப்பா கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடித்து நொறுக்கும். சென்னை உட்பட நிறைய இடங்கள் நமக்கு மழைக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு வரும் நாட்கள்ல. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுங்க, இந்த 4 மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல குறிப்பா அந்த கேடிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள்ல 2 மாவட்டங்கள்ல மழை வந்துருச்சு. திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் 2 மாவட்டங்கள்ல ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்துல பரவலா நமக்கு மழை பதிவாயிருக்கு. ஆனா சென்னை மற்றும் செங்கல்பட்டுல வந்து சரியான மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதுதான் இப்போதைக்கு நமக்கு பகுதியான மழை மட்டும் இந்த கேடிசிசியில பதிவாயிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த மே 15, 16, 17, 18 தேதிகள், இந்த 4 நாட்கள் எல்லாமே நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை மாவட்டம் முழுவதுமாக மழை வர ஆரம்பிச்சிடும். அதனால் சென்னை மக்கள் ரெடியா இருங்க. நல்ல ஒரு திடீர்னு ஒரு வானிலை மாற்றம் வரப்போகுது. நிறைய இடங்கள்ல கனமழை வந்து பதிவாக போகுது. அதை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அந்த வானிலை பொறுத்த வரைக்கும் சட்டென்று மாறப்போகும். அதே போல இந்த மாலை மற்றும் இரவு நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கூடிய திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு, சென்னை, இது போன்ற காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையானது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பகல்ல கண்டிப்பா வெயிலும், மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும் பகுதியாக கனமழையுமாக
விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு. ஆனால் கள்ளக்குறிச்சியில் நல்ல மழை கிடைக்கும். சின்ன சேலம், ஆத்தூர், தலைவாசல் இந்த பகுதிகள், தியாகதுர்கம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர கனமழைக்கான வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளில் பகுதியான மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் விட்டு விட்டு பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டத்தில் எங்கெல்லாம் கனமழை வரும் நாட்களில் இருக்கும் அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த 4 மாவட்டத்தில் 100% கனமழை பெய்யாம போகாது. ஒரு 4 நாள் பொறுமையா இருங்க. இந்த மே 20 அப்படின்னா இந்த மே 18க்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுமே ஒரு மழை நாட்கள் தான். அதனால எங்கெல்லாம் நமக்கு மழை சரியா பெய்யலையோ அடுத்த 4 நாட்கள்ல அந்த பகுதி தான் குறிப்பா நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டையில் மாவட்டம் முழுவதும் நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி பொறுத்த வரைக்கும் பகுதியாக மிதமான மழையானது வரும் நாட்களில் பதிவாகும். ஆனால் திருச்சியில் கூட நமக்கு விட்டு விட்டு கனமழையும் இனி வரும் நாட்களில் தீவிர மழை நண்பர்களே. அதனால டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் மட்டும் பகுதியான மழை காத்திருக்கு. தென் மாவட்டத்தில் இந்த சுற்று மழை அதிகமாக நமக்கு மழை தீவிரமாக போகிறது கிடையாது. ஏன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 4 பகுதிகள் நம்ம எடுத்துட்டோம்னா பகுதியான மழை பொழிவு தான். ஒரு சில இடத்துல பார்த்தா மழை வந்திருக்கும், சில இடத்துல பார்த்தா மழையே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒரு பகுதியான ஒரு மழை பொழிவு தென் மாவட்டத்தில் காணப்படுது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு பகுதியான மழை தான். மாவட்டம் முழுவதும் ரொம்ப தீவிரமாகாது. ஆனால் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் விட்டு விட்டு நமக்கு கனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இடைவெளி விட்டு அவ்வப்போது பரவலாக கனமழையானது கண்டிப்பாக இருக்கும். மதுரை மற்றும் திண்டுக்கல், விருதுநகருடைய மேற்கு பகுதிகளிலும் கனமழை அதிகரிக்கக்கூடும். ஆகவே தென் மாவட்ட பகுதிகள் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தான். பெரிதளவு நமக்கு மழை தீவிரங்கிறது இல்லை. ஆனால் வட தமிழ்நாட்டில் இந்த முறை கண்டிப்பாக நிறைய மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தென் தமிழ்நாடை ஒப்பிடும்போது வட தமிழ்நாட்டில் அதிக மழையானது கண்டிப்பாக கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சியில் அநேக இடங்களில் விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களில், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடைவெளி விட்டு பரவலாக கனமழையும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கனமழையாக தான் இருக்கும். அடுத்த மாதத்தில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை, நிலச்சரிவு இது போன்ற பல்வேறு அந்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் ஏற்பட வாய்ப்பு. காரணம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 27ஆம் தேதி தொடங்குதுங்க. அது நம்ம ஏற்கனவே முன்னாடியிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்தமானுக்கு அருகே ஒரு குறைந்த தாழ்வு பகுதியும் உருவாகும். அதே சமயங்களில் கேரள பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கத்தான் போகிறது. கேரள பகுதிகளில் மே 27லேருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குறதன் காரணமாக தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே கனமுதல் மிக கனமழை வெளுத்து வாங்கும். மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு காத்திருக்கிறது. உஷாராக இருந்துக்கோங்க. கேரளா மட்டுமல்லாமல் கர்நாடகா மற்றும் மற்ற மாநிலங்களிலும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை இந்த மே இறுதியிலேருந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஜூன் முதல் 2 வாரங்களில் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. வரக்கூடிய மே 18ஆம் தேதிக்குள்ள எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாம இன்னும் வெயில் ரொம்ப மோசமா இருக்கோ எல்லா இடங்களுக்கும் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக காத்திருக்கிறது. மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த மழை உறுதியாக பதிவாகும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.